நார்த் கொரியா நாட்டுல இருந்து தப்பிச்ச ஒரு பெண்ணுடைய கதையை கேட்ட உடனே தானாவே என்னுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி அந்த பெண்மணி என்ன சொன்னாங்க, எனக்கு 9 வயசு இருக்கும் பொழுது என்னுடைய ஃப்ரெண்டுடைய அம்மாவை எல்லாருக்கும் முன்னாடியும் கொலை செஞ்சாங்க. அது எதுக்காக தெரியுமா? வெளிநாட்டு திரைப்படத்தை பார்த்ததுக்காக. ஆனா அதே மாதிரி எனக்கு 4 வயசுல இருக்கும் பொழுது எங்க அம்மா என்கிட்ட சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இங்க இருக்கிற பறவைகள் கூட நீ பேசுறதையோ இல்ல நீ பாடுறதையோ கேட்கும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு பாடுறதுக்கு கூட உரிமை கிடையாது அந்த நாட்டுல. நானும் எங்க அப்பா அம்மாவும் நார்த் கொரியால இருந்து தப்பிச்சு வந்தோம். அதுக்கு உதவி பண்ணது சைனால இருக்கக்கூடிய ஒரு புரோக்கர். ஆனா அதே புரோக்கர் தான் என்னுடைய அம்மாவை ரேப் பண்ண பார்த்தாரு. அப்போ எனக்கு வயசு 13. என்னையும் ரேப் பண்ண நினைச்சாரு. ஆனா எங்க அம்மா என்னை காப்பாத்துறதுக்காக அவங்க அதுக்கு சம்மதிச்சாங்க. ஒரு வருஷம் கழிச்சு என்னுடைய தந்தையும் இறந்து போயிட்டாரு. அவருடைய சடலத்தை கூட என்னால புதைக்க முடியல, கதறி அழுக முடியல. ஏன்னா நாங்க அகதிகள். I thought nobody in this world cared. It seemed that only the stars were with me. But you have listened to my story. You have cared. Thank you very much. நார்த்